மக நட்சத்திரம், பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதமாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள், இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தோமேயானால், நடக்கக்கூடியதில் கண்டகச்சனியாக இருந்தவர் இப்போது அஷ்டம சனிக்கு செல்கிறார். அது மட்டுமல்லாது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார். தங்களுடைய ராசிக்கே கேது பகவானும் 7ஆம் இடத்தில் ராகுவும் வருகிறார். இந்த நிலை பிரகாரம் பார்த்தோமேயானால், தங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு அறிவுரை, எந்த விஷயத்திலும் சற்று நிதான போக்கு தேவை. எந்த ஆலோசனையை எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோஜனை செய்து அதன் வாயிலாக அதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு மனசிற்கு வந்த பிறகு அந்த செயலை செய்வது தான் சிறப்பு பலன். பித்தர்கள் வழிபாடுகள் செய்வது தங்களுடைய ராசிக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். ஜென்ம ராசியில் கேது இருப்பதால் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு, அதாவது பிள்ளையார்பட்டிக்கு செல்வது, காணிப்பாக்கம் மகாகணபதியை தரிசனம் செய்வது, திருவலஞ்சொழி சென்று மகாகணபதி தரிசனம் செய்வது போன்ற விஷயங்கள் செய்வது. அங்கெல்லாம் எனக்கு போக முடியாது சார் அப்படின்னாக்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாகணபதியுடைய சன்னதிக்கு சென்று தங்களுடைய ஜென்ம வாரம், அதாவது நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமையில் போய் மகாகணபதியை தரிசனம் செய்து விட்டு வருது. வெறும் தரிசனம் பண்ணால் கூட போகும். காலையில் எழுந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னாலே எல்லா விதத்திலும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் அல்லாது தங்களுடைய அபிமானமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாகவும் முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக தேவை. காரணம், இந்த டயத்தில் தான் பார்த்தோம்னாக்க இந்த காதல் திருமணங்கள், சமாச்சாரங்கள் இதெல்லாம் அரங்கேற்றக்கூடிய காலமாக இருக்கும். ஆனால் அதில் நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட 7ஆம் இடத்தை ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை இருக்கிறது. ஆகையால் கண்டிப்பாக இது மாதிரி தீர்மானம் செய்து வைக்கப்பட்டிருந்த திருமணங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். இதற்கு அப்புறமும் பார்த்தோம்னாக்க கல்யாண குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண சம்பந்தமான விஷயங்களில் எந்த ஒரு தாமதமும் வச்சுக்க வேண்டாம். நல்ல விதமாக ஒரு முறைக்கு 4 முறை அந்த பெண்ணாக இருந்தால் ஆண் வீட்டையும், ஆணாக இருந்தால் பெண் வீட்டையும் விசாரித்து சரிவர செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது சிம்மராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயத்திலும் மற்ற எல்லா விஷயத்திலும் சற்று கவனத்தை அதிகமாக செலுத்தினால் கண்டிப்பாக விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சிம்மராசியை பொறுத்தவரை இந்த பள்ளிக்கூடம் சரியா இல்லை, இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் அப்படின்னு மாணவர்கள்லாம் சொல்லலாம். அந்த மாதிரியான எந்த விதமான முடிவுகளும் இப்போது ஒரு ஆண்டிற்கு எடுக்க வேண்டாம். சற்று நிதானப்படுத்தி அடுத்த ஆண்டுகளுக்கு செய்தால் இது போதுமானது. எந்த விதமான விஷயத்திலும் சற்று எச்சரிக்கையும் முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக தேவையாக இருக்கக்கூடியது. தங்களுடைய வழிபாடுகளுக்காக இருக்கக்கூடியது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி மற்றும் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருச்சானூர் தாயாரை தரிசனம் செய்வது எல்லா விடத்திலும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாயார் வழிபாடுகள், அதாவது உங்கள் வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி இருந்தாலும் சரி, இல்லைன்னா மகாலட்சுமியுடைய சன்னதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை தரிசனம் செய்து விட்டு வருவது எல்லா விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 65 முதல் 70%, அதாவது இது 60லேருந்து 65 தான் நம்ம சொல்லணும். காரணம், அஷ்டம சனி நடக்கிறதுனால, அது குரு வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காதே தவிர, மற்றபடி அந்த 8ஆம் இடத்திற்குரிய சனிக்குண்டான பலனை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கை இருந்து எல்லா விதத்திலும் கவனமும் கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருந்தால் இந்த ஆண்டை மிகச்சிறப்பாக இது மட்டும் போகாது. உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளிலும் அஷ்டம சனி தான் இருக்கும். அதனால் சற்று எச்சரிக்கையோடு இந்த விஷயத்தை அணுகினீங்கனாக்க இந்த 2025 என்பது உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். எச்சரிக்கையோடு இருந்து எந்த காரியத்தை செய்தாலும் கண்டிப்பாக முழுமையான வெற்றியை அடையக்கூடிய ராசி. காரணம், உங்களுடைய ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கார். அதனால் கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் நீங்கள் பிடிவாதமாக எடுத்தீங்கன்னாக்க அந்த விஷயத்தை பூர்ணமாக முடிக்கலாம். அதற்கு மகாகணபதியுடைய வழிபாடு செய்வது எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அங்காள பரமேஸ்வரி மற்றும் தாயாரை தரிசனம் செய்து வழிபாடு செய்வது முழுமையான பலனை அடையக்கூடிய ராசியாக, 65 விழுக்காடுகளை பெறக்கூடிய ராசியாக இந்த 2025 அமைகிறது.